ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸ்ல ஃப்ளாய்ட் சைக்கிள் அல்காரிதம் இந்த அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த அல்காரிதம் வந்து மெயினாக வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இந்த அல்காரிதமோட நேம் வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு புதுசாக இருக்கும். ஸோ இந்த அல்காரிதம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், லிங்க் லிஸ்ட்ல வந்து எப்படி நம்ம இதை யூஸ் பண்றோம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அல்காரிதத்துக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு, அதாவது டாட்டாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காரிதம் சொல்லுவாங்க. டாட்டாய்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆமைன்னு சொல்லுவோம். அதே ஹேர்னா வந்துட்டு முயல். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ வந்து லீக் கோட்ல சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்க ஃபாஸ்ட்னா வந்து முயல்னு வச்சுக்கோங்க, ஸ்லோனா வந்துட்டு ஆமைன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டாடாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சவங்க நேம் வந்து ஃப்ளாய்ட்ஸ் நினைக்கிறேன், ஃப்ளாய்டு. ஸோ அவங்க நேம்லயே வந்துட்டு இந்த அல்காரிதமோட நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அல்காரிதம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லிங்க் லிஸ்ட்ல எனக்கு சைக்கிள் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு. சைக்கிள்னா ஒண்ணு இல்ல, லிங்க்ட் லிஸ்ட்னாவே உங்களுக்கு தெரியும். அதாவது மல்டிபிள் நோட்ஸ் வந்து எனக்கு ஒரே டைரக்ஷன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா வந்துட்டு எனக்கு ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். டபுள்னா வந்து 2 சைடு இருக்கும். இதுல வந்துட்டு எப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட் தான். பட் வந்து எனக்கு டெய்ல் நோடு, அதாவது ஒரு லிங்க் லிஸ்டோட டெய்ல் நோடு வந்து திரும்ப வந்து ஏதோ ஒரு நோடு, அதாவது லிங்க் லிஸ்ட்ல ஏதோ ஒரு நோடோட திரும்ப கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது அந்த ஃப்ளாய்ட் சைக்கிள் அல்காரிதம். ஸோ அதனால தான் அதுக்கு பேரே வந்துட்டு ஃப்ளாய்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்காரிதம் வந்து மெயினா வந்து இந்த லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இன்னொரு யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டட் கிராஃப்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது அதுவும் வந்துட்டு ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஏதாவது சைக்கிள் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வழக்கம் போல இல்ல 2 பாயிண்டர் மெத்தட், அதாவது எக்ஸல்ல 2 பாயிண்டர் மெத்தட் தான். பட் இந்த 2 பாயிண்டர் மெத்தட் எப்படி வந்து இதுல சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த அல்காரிதத்தோட மெயின் பர்பஸ். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2 பாயிண்டர்னா என்ன பண்ணுவோம், 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். அதாவது நான் வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்க. ஸோ ஒன்னு வந்து ஸ்லோ பாயிண்டர், இன்னொன்னு வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர். ஸோ இந்த 2 பாயிண்டரை வச்சு தான் நம்ம வந்து இதுல சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பாயிண்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொசிஷன்ல செட் பண்ணிக்க போறேன். அது என்ன பொசிஷன் பாத்தீங்கன்னா ஹெட் பொசிஷன். ஹெட்ல வந்துட்டு என்னோட ஃபாஸ்ட்டையும் அண்ட் வந்து ஸ்லோவையும் நான் செட் பண்ணிக்க போறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஸ்லோனாவே எப்படி மூவ் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஃபாஸ்ட்னா வந்து 2 வாட்டி மூவ் பண்ணுவோம், ஸ்லோனா வந்து ஒரு வாட்டி மூவ் பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்கு பேரே வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர். ஸோ அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா, இந்த ஃபாஸ்ட்டும் ஸ்லோவும் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். அந்த லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் ஃபார்ம் கிரியேட், அதாவது சைக்கிள் இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா மீட் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா மீட் ஆகும். இது எப்படி மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்னொன்னா மூவ் ஆக போகுது. அதாவது ஒவ்வொரு நோடா மூவ் ஆக போகுது. இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 நோடா மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் பண்றப்ப இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து ஈவனா எல்லா நோடையும் மீட் பண்ணிட்டே போகும். பட் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு நோடா ஸ்கிப் பண்ணி போகும்போது எனக்கு ஸ்லோ பாயிண்டர் ஏதோ ஒரு இடத்துல வந்து, ஒருவேளை ஸ்லோ பாயிண்டர் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த சைக்கிள் இருக்கும்போது அதாவது இந்த சைக்கிள் வந்து இல்ல 1 ரவுண்டோ இல்ல 2 ரவுண்டோ இல்ல 3 ரவுண்டோ கூட அடிக்கும். அது எத்தனை ரவுண்ட் சுத்துன்னு நமக்கு தெரியாது. பட் அது எத்தனை ரவுண்ட் சுத்தினாலும் ஒரு சர்டைன் ரவுண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஸ்லோ பாயிண்டர் வந்து மீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த क्वेश्चनல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க ஈஸியா. இப்போ எப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டையும் இங்க செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லோ பாயிண்டரை ஒரே ஒரு ஸ்டெப் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். அப்ப ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க போகும், இங்க வந்துருமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஸ்லோ பாயிண்டரை இங்க மூவ் பண்றேன். இப்போ எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வந்துருமா, இங்க இருந்து இங்க வந்துருமா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோ பாயிண்டர் நான் இங்க மூவ் பண்றேன். இப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க வரும், இங்க இருந்து இங்க வந்துருமா. அதாவது 1 2 சரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் இங்க வருமா, அதே ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க வரும், 1 2. இப்போ பாருங்க, எனக்கு 2 வந்து ஒரே இடத்துல மீட் ஆயிருக்கா. இது எப்படி மீட் ஆகுது, ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து ஆட் நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4னு போயிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 4 6னு போயிட்டு இருக்கு. பட் அது என்ன ஆகுதுன்னா 2 4 6னு போயிட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு மேல திரும்ப வந்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், இப்போ இங்க இருந்து எனக்கு 3க்கு போச்சு. அடுத்தது இங்க 3ல இருந்து 5க்கு வருது. இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் மட்டும் நான் சொல்றேன். அடுத்தது 5ல இருந்து 3க்கு வருது மறுபடியும். சோ இப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து சேம் நம்பர் தான் எனக்கு மீட் பண்ணிட்டே வருது பாருங்க இது. சோ இப்படி இருக்கிறப்ப இந்த சேம் பாயிண்ட் மீட் பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த ஸ்லோ பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு சைக்கிள்ல வந்து கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும்ல. சோ அதுதான் வந்து ஆக்சுவலா இங்க நடக்குது. இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சிம்பிள் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எங்கெங்க போகுது, இங்க இருந்து இங்க, இங்க போகும், நெக்ஸ்ட் இங்கேயே வரும். சோ இத மட்டும் தான் எனக்கு சுத்தி பண்ணிட்டு இருக்க போகுது. அதாவது இந்த லிங்க் லிஸ்ட்ல நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்போதைக்கு இத மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இதே பாயிண்ட மட்டும் மீட் பண்ணிட்டு இருக்க போகுது. சோ இப்படி மீட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்க போவேன். சரி, நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லோ பாயிண்டருக்கு. ஓகே, இப்போ ஸ்லோ பாயிண்டர் வந்து எனக்கு இங்க இருந்து இங்க வரும். அடுத்து இங்க, அடுத்து இங்க, 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 இங்க. எனக்கு இப்படி சுத்திட்டு இருக்க போகுது. இப்படி இருக்கிறப்ப எனக்கு ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க மீட் ஆகும் சான்ஸ் இருக்கு பாருங்க. இங்க மீட் ஆக சான்ஸ் இருக்கு, இல்ல இங்க மீட் ஆகும், இல்ல அவ்வளவுதான்.
இந்த 2 இடத்துல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா மீட் ஆகும்ல. ஏன்னா ஸ்லோ பாயிண்டர் ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆக போகுது. ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 மூவ் ஆக போகுது. அப்படி 2 மூவ் ஆகிற இடத்துல இந்த ஸ்லோ பாயிண்டர் கண்டிப்பா போய் ஏதோ ஒரு வாட்டியாவது அந்த ஒன் ஸ்டெப் யூஸ் பண்ணி மீட் பண்ணும். சரியா? அதுதான் இங்க ஆக்சுவல் லாஜிக். நான் திரும்ப திரும்ப இதவே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பாயிண்டர் வந்து 2 வாட்டி மூவ் ஆகிறப்ப அதே டைம்ல இன்னொரு பாயிண்டர் ஒரு வாட்டி மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த 2 பாயிண்டரும் ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த அல்காரிதத்தோட ஆக்சுவல் லாஜிக். சரியா? இதை கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த ஃபிளாய்ட்ஸ். ஸோ அப்படி எனக்கு மீட் ஆச்சுன்னா வந்துட்டு அதுல வந்து ஏதோ ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா சைக்கிள் இல்லைன்னா கண்டிப்பா திரும்ப வந்து ஒரே இடத்துல மீட் ஆகாது. இப்போ இங்க பாருங்களேன், எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இது இல்ல, இதான் லாஸ்ட் நோடு, டெயில் நோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்லோ வந்து இங்க வருது, ஃபாஸ்ட் வந்து இங்க போயிடும். அடுத்த ஸ்லோ வந்து இங்க வரும், ஃபாஸ்ட் வந்து இங்க போயிடும். அதுக்குள்ள அடுத்த ஸ்லோ வந்து இங்க வரும், ஃபாஸ்ட் வந்து அடுத்து இங்க போயிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு இந்த இதுல வந்து சைக்கிள் இல்லாதனால எனக்கு இதோட ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் எங்கேயும் போகாது. அதே மாதிரி ஸ்லோ இதுக்கு மேல மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டையும் வந்துட்டு அட் டைம்ல மூவ் பண்ணணும் நான். இப்ப பாருங்க, எனக்கு ஃபாஸ்ட் வந்து இங்க ரீச் ஆயிடுச்சு, ஸ்லோ வந்து இங்க தானே இருக்கு. சோ இந்த மாதிரி எனக்கு சைக்கிள் இல்லாத இடத்துல இந்த 2 பாயிண்ட் மீட் பண்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா வந்து சைக்கிள் இருந்தா தான் எனக்கு திரும்ப திரும்ப இந்த ஃபாஸ்ட் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்லோ வந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும். பட் எனக்கு சைக்கிள் இல்லைன்னா இந்த இடத்துல மீட் ஆகாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி பாயிண்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பேஸ் பண்ணி நான் மூவ் பண்ணும்போது இந்த சைக்கிள் இருந்ததுன்னா கண்டிப்பா மீட் ஆகும். அப்படி இல்லைன்னா மீட் பண்ணாது. சரியா? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த கடைசி நோடு, இந்த டெயில் நோடு இருக்குல்ல, இது ரீச் ஆகிற வரைக்கும் தான் மூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒருவேளை எனக்கு சைக்கிள் இல்லாத இடத்துல இந்த லாஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் நான் என்னோட ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா ஃபாஸ்ட் தான் எனக்கு வேகமா மூவ் ஆக போகுது. எனக்கு அதாவது ஸ்லோவே ஃபாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் நோட எது ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும்? ஃபாஸ்ட் தான் ரீச் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஃபாஸ்ட் வந்து எப்போ லாஸ்ட் நோட ரீச் பண்ணுதோ நான் அப்போ வந்து என்னோட அல்காரிதத்தை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அது வரைக்கும் தான் நான் திரும்ப திரும்ப செக் பண்ணணும். ஒருவேளை எனக்கு சைக்கிள் இருந்ததுன்னா அது திரும்ப திரும்ப சுத்திட்டு போகுது. அது எத்தனை வாட்டி வேணா சுத்திட்டு போகுது, அது எனக்கு தேவையில்லை. பட் ஏதோ ஒரு இடத்துல அது மீட் ஆகும். மீட் ஆகிறப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த அல்காரிதம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது எந்த இடத்துல வந்துட்டு இந்த சைக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, லீட் கோட்ல பாத்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் சைக்கிள் அப்படின்னு ஒரு கொஸ்டினே இருக்கு. அது நான் சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் வந்துட்டு given head, the head of the linked list, determine if the linked list has the cycle in it. அவ்வளவுதான். இதுல வந்து வளவலன்னு கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது எந்த பொசிஷன்ல வந்து மீட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்ப சைக்கிள் இருந்ததுன்னா டூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும், சைக்கிள் இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் எடுத்துக்கலாம். ஸோ வந்து எனக்கு ஹெட், அடுத்து ஃபாஸ்ட் வந்து ஹெட்ல. இது ஏன் வந்து நம்ம ஹெட்ல செட் பண்றோம்? நம்ம வந்துட்டு போன கொஸ்டின்ல வந்து டம்மி நோட் கிரியேட் பண்ணவங்க ஞாபகம் இருக்கா? அதுல வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்றப்ப எனக்கு ஹெட் நோடே வந்து ரிமூவ் ஆகிற சான்சஸ் இருக்கு. இங்க நம்ம ரிமூவ்லாம் பண்ண போறதுல ஜஸ்ட் மீட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு இங்க நான் டம்மி நோட்ல எதுவுமே கிரியேட் பண்ணாம ஜஸ்ட் ரெண்டையுமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சுக்க போறேன். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கடைசி நோட ரீச் பண்ற வரைக்கும் நான் செக் பண்ணணும். ஸோ வைல் ஃபாஸ்ட் இஸ் நாட் நன். அதே மாதிரி ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டும் வந்து நாட் நன்னா இருக்கணும். அப்பதான் என்னால மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்க பாருங்க, இப்போ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இங்க நன்னு இருக்கும். இந்த இடத்துல 6க்கு இங்க எனக்கு சைக்கிள் இல்லாதனால. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட் வந்து இங்கிருந்து இங்க வந்துடும், அடுத்து இங்கிருந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஃபாஸ்ட் வந்துட்டு 5, எனக்கு 5 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். 5க்கு அப்புறம் 6 இருந்தா தானே நான் அடுத்து போக முடியும். 6ஏ இல்லைன்னா அதுக்கப்புறம் மூவ் பண்ணக்கூடாதுல்ல. அதே மாதிரி எனக்கு இங்க 5 இருக்கணும், அதே மாதிரி 5க்கு அப்புறம் 6 இருக்கணும். அப்பதான் நான் மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் மூவ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இங்க 6 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எனக்கு இங்க ஆல்ரெடி இங்கேயே நன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நன்னு இருந்ததுன்னா எனக்கு 2 ஸ்டெப் போக முடியாதுல, ஒரு ஸ்டெப் தானே போக முடியும். ஏன்னா நன்னுக்கு அப்புறம் இன்னொரு நன்னு இருக்கு, நன்னுக்கு அப்புறம் இன்னொரு வேற எந்த பாயிண்டர் இருக்காது. ஏன்னா வந்து நான் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 வாட்டி மூவ் பண்ண போறேன். ஸோ அப்படி 2 வாட்டி மூவ் பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட் வந்து 2 பாயிண்டர்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். ஸோ அதை செக் பண்றதுக்காக தான் ஃபாஸ்ட் இருக்கணும், ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நான் இங்க செக் பண்ண போறேன். அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் நன்னு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இஸ் நாட் நன்னே தேவையில்லை, எடுத்துட்டா அதுவே எனக்கு நாட் நன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி வைல் ஃபாஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இது ஆக்சுவல் சின்டாக்ஸ் என்னன்னா ஃபாஸ்ட் இஸ் நாட் நன். இதை தான் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல இப்படி போட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்படி இருக்க வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டை வந்து 2 வாட்டி மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஸ்லோ வந்து ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்றேன். ஓகே, இப்படி நான் ஒரு டைம் மூவ் பண்ண உடனே நான் ஒரு வாட்டி செக் பண்ணலாமா 2 மீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு? இஃப் ஸ்லோ டபுள் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் செக் பண்றேன். இப்போ இது ஏன் செக் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டரை ஒரே ஒரு ஸ்டெப் மூவ் பண்றேன். ஒரு ஸ்டெப்னா ஸ்லோ வந்து ஒரு ஸ்டெப், ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு 2 மீட் ஆகுதான்னு பாக்குறேன். அப்படி மீட் ஆச்சுன்னா நான் அப்பவே வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்படி மீட் ஆகல, அதாவது இங்க பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து 6 இருந்ததா, அதாவது இந்த இடத்துல வந்து 6 இருந்ததா, இப்படி இங்க வந்து 6 இருந்தது, இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி இப்போ ஸ்லோ வந்து இங்க இருந்து இங்க வரும், ஃபாஸ்ட் இங்க வரும், அடுத்து ஃபாஸ்ட் இங்க வரும், ஸ்லோ இங்க வரும், அடுத்து ஃபாஸ்ட் வந்து திரும்ப இங்க வரும், ஸ்லோ இங்க போயிடும், அடுத்து ஸ்லோ வந்து இங்க வரும், ஃபாஸ்ட் இங்க வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மீட் ஆகும்போது நான் 2 செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணா விட்டுட்டுனா நான் திரும்ப அடுத்த ஸ்டெப் போயிடுவேன். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்ணும்போது செக் பண்ணிட்டே வரேன். செக் பண்ணா ஏன்னா
ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி எனக்கு சைக்கிள் டிடெக்ட் ஆயிட்டாவே நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமே. திரும்ப திரும்ப எனக்கு எப்படி வந்து திரும்ப எனக்கு இங்க மீட் ஆயிடுச்சா, மறுபடியும் வேற இந்த இடத்துல எப்போ ஒரு வாட்டி மீட் ஆகும். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆனாவே சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு வாட்டி மூவ் பண்ண உடனே 2யும் வந்துட்டு அதோட மூவ்மெண்ட்ட பேஸ் பண்ணி நான் 2யும் மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 மீட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே 2 ஈக்குவலான்னு பார்க்குறேன். ஈக்குவலா தான் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் ட்ரூன்னு குடுத்துடலாம்ல. ஏன்னா சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேள இந்த கண்டிஷன் எனக்கு எப்பயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, அப்ப எனக்கு சைக்கிளே இல்லைன்னு அர்த்தம். அதே மாரி இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் கண்டிப்பா வந்து டெயில் நோட போய் ரீச் பண்ணிரும். டெயில் நோட ரீச் பண்ணிட்டாவே வந்து வைல் லூப்ப விட்டு வெளிய வந்துரும்ல. சோ வைல் லூப்ப விட்டு வெளிய என்ன பண்றேன் நானு? ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு போட்டுறேன். சோ இப்படி போட்டா என்ன ஆகும் எனக்கு? சைக்கிள் இருந்துச்சுன்னா இந்த வைல் லூப் திரும்ப திரும்ப ரன் ஆயிட்டே இருக்க போகுது. அப்படி திரும்ப திரும்ப ரன் ஆகுறப்ப ஏதோ ஒரு ஸ்டெப்ல இது 2ம் மீட் ஆக போகுது. இந்த வைல் லூப் எனக்கு இது ஃபெயில் ஆயி வெளிய வந்துருச்சு. ஃபெயில் ஆயி வெளிய வரக்கு என்ன சான்ஸ் இருக்கு? இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லாஸ்ட் நோட ரீச் பண்ணா மட்டும் தான் எனக்கு வெளிய வர சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் நோட ரீச் பண்ணிச்சுனாவே எனக்கு சைக்கிள் இல்லைன்னு தான் அர்த்தம். சைக்கிள் இருந்ததுன்னா திரும்ப எனக்கு ஏதோ ஒரு நோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ கனெக்ட் ஆகாதனால எனக்கு வைல் லூப் விட்டு வெளிய வந்துரும். சோ அதனால ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. அவ்வளவுதான். எனக்கு 3 கேஸும் பாஸ் ஆயிருச்சு. நம்ம இத சப்மிட் பண்ணலாம். சோ எனக்கு பாத்தீங்கன்னா இது பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு O ஆஃப் n தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு இதுல வந்துட்டு ஒருவேள சைக்கிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப லிங்க் லிஸ்ட் நான் ஒரே ஒரு வாட்டி தான் டிராவர்ஸ் பண்ணுவேன். கடைசி நோட ரீச் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். எனக்கு ஒருவேள சைக்கிள் இருந்தாலும் ஸ்லோ பாயிண்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு சைக்கிள் தான் போற சான்சஸ் இருக்கு. அதுக்குள்ள ஃபாஸ்ட் பாயிண்டர் திரும்ப வந்து அந்த ஸ்லோ பாயிண்டர் மீட் பண்ணிரும். சோ அதனால வந்து எனக்கு வொர்ஸ்ட் கேஸ்ல O ஆஃப் n வரைக்கும் தான் போக சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேல போக சான்சஸ் இல்ல. சோ இந்த இடத்துல பாருங்களேன். இங்க பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பாருங்க இந்த இடத்துல. இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். சோ இப்படி இருக்கு. நான் வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்லோ பாயிண்டர் இப்படி வந்துச்சு. 1 2 3 4 இங்க வந்துருச்சு. இப்ப ஃபாஸ்ட் பாயிண்டர் பாருங்களேன். இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து திரும்ப இங்கே வந்துருச்சு. நான் கரெக்ட்டா அது 4 ஸ்டெப் போகும்போது இது 4 ஸ்டெப். இப்ப பாருங்க ஸ்லோ பாயிண்டர் வந்து நான் எண்ட் நோட ரீச் பண்ணல பாருங்களேன். எண்ட் நோட ரீச் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அதோட மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு எனக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த வைல் லூப் நம்ம போட்டோம்ல. இந்த வைல் லூப் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் டிராவர்ஸ் பண்ணியிருக்கும் எனக்கு. அந்த லிங்க் லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு 4 ஆபரேஷன் தான் இப்ப நான் பண்ணியிருக்கேன். சோ 4 ஆபரேஷன் வந்து அந்த லிங்க் லிஸ்டோட லென்த் கூட ஈக்குவல் கிடையாது. இப்போ வொர்ஸ்ட் கேஸ்ல O ஆஃப் n வரைக்கும் தான் போக சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல போக சான்சஸ் இல்ல. சரியா? அதே மாதிரி எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எனக்கு சரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்க போறதுல O ஆஃப் 1 தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணா ஜஸ்ட் ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 வேரியபிள் மட்டும் தான் எடுத்திருக்கோம். சோ இதுல வந்துட்டு எனக்கு ஒரு லீனியர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம எடுக்கல. சோ அதனால வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1 அதான் கான்ஸ்டன்ட் ரன் டைம். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.